கோவையில் அரசு பள்ளியில் பயின்று பயிற்சி பெற்ற மாணவர் தேசிய அளவில் தடகளத்தில் தடம் பதிக்க தொடங்கியுள்ளார். மும்முறை தாண்டுதல் போட்டியில் ஜூனியர் பிரிவில் பங்கேற்று வந்தாலும் சீனியர்கள் வியக்கும் வகையில் திறமையை வெளிப்படுத்துகிறார் கமல்ராஜ். கோவையை அடுத்த சோமனூர் பகுதியைச் சேர்ந்தவர் கமல்ராஜ். கூலி தொழிலாளியின் மகனான இவர் அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு பயின்றபோது நீளம் தாண்டுதல் போட்டியில் பங்கேற்க தொடங்கினார். 4 ஆண்டுகள் வரை எந்த பதக்கமும் வெல்லாததால் விளையாட்டுத்துறைக்கு முழுக்கு போடலாம் என கமல்ராஜ் எண்ணிய போது மாற்றுப் போட்டியாக ட்ரிபிள் ஜம்ப் எனப்படும் மும்முறை தாண்டுதல் போட்டியை தேர்வு செய்ய பயிற்சியாளர்கள் அறிவுறுத்தினர். 10th நம்ம ஸ்போர்ட்ஸே விட்டுடலாம், அப்படியே நம்ம படிக்க போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் சரி 10th படிக்கும்போது எங்கள் பிடி சார் ஸ்கூலில் 2 பிடி சார் இருக்காங்க. ஒருத்தர் மோகன் சார்னு ஒருத்தர், இன்னொருத்தர் தினகரன் சார்னு ஒருத்தர். இவங்க 2 பேரும் தான் ஃபஸ்ட்டு ட்ரிபிள் ஜம்ப்னு ஒரு ஈவெண்ட் செட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அப்போ தான் 10th ஃபஸ்ட்டு வாட்டி ட்ரிபிள் ஜம்ப் பண்ணுறேன். தற்போது தனியார் கல்லூரியில் பயின்று வரும் கமல்ராஜ் மும்முறை தாண்டுதலில் மாநில அளவில் மட்டுமின்றி தேசிய அளவில் பதக்கங்களை வென்று வருகிறார். அண்மையில் லக்னோவில் நடந்த ஜூனியருக்கான தேசிய ஃபெடரேஷன் கோப்பை போட்டியில் 15.80 மீட்டர் தாண்டி தங்கம் வென்றார். அவர் ஜம்ப் பண்ணியிருக்கிற இந்த 15.80 மீட்டருங்கிறது சர்வசாதாரண ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. 18 வயது நிரம்பிய ஒரு மாணவனுக்கு இது மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸு. ஆண்களுக்கான, அதாவது சீனியர் லெவலில் காம்படிஷன் பண்ணுற ஆண்கள் தான் ஜம்ப் பண்ணுற ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர் பண்ணியிருக்காரு. அவர் சிறந்த எதிர்காலம் இருக்கிறது. இந்தியாவின் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம்னு நான் சொல்லுவேன் மும்முறை தாண்டுதலில். சர்வதேச அளவில் சாதிக்க வேண்டும் என்ற இலக்குடன் பயிற்சி செய்து வருவதாகவும் பெற்றோர் மற்றும் பயிற்சியாளர் அளிக்கும் உற்சாகம் தமது வெற்றியை எளிதாக்குகிறது என்கிறார் கமல்ராஜ். மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். எங்கள் வீட்டில் சொல்கிற அளவுக்கு யாரும் அவ்வளோ பெரிய கவர்மெண்ட் ஜாப்ஸோ பெரிய பெரிய ஆளுங்களோ யாருமே இல்லை. ஒரு நார்மல் ஃபேமிலி தான், மிடில் கிளாஸ். என்னால் எங்கள் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதை வச்சு நான் யூஸ் பண்ணி நல்லா பண்ணிகிட்ருக்கேன். ஃப்யூச்சரில் நிறையா ஏஷியன் மெடலிஸ்ட் பண்ணணும், ஏஷியன் மெடல் பண்ணி ஒலிம்பிக் போகணும், அதுதான் ஒரு ஆர்வம். இந்தியன் ரெக்கார்டு எப்படியோ எடுத்துடணும், பீட் பண்ணிடணும். தேசத்திற்காக ஒலிம்பிக்கில் பங்கேற்பதே தமது லட்சியம் என்ற பாதையில் பயணிக்கிறது கமல்ராஜின் தடகள பயணம். தாம் பங்கேற்கும் அனைத்து போட்டிகளிலும் பதக்கத்தை குவித்து வரும் கமல்ராஜ் ஒலிம்பிக் போட்டியிலும் பதக்கம் வெல்ல வேண்டும் என்ற முனைப்புடன் விளையாடி வருகிறார். புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து சுஜாதா.